ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிற டாபிக் என்னன்னா கோஆர்டினேட் சிஸ்டம். ஸோ ஏற்கனவே நம்ம கோஆர்டினேட் சிஸ்டத்துல அப்சல்யூட் கோஆர்டினேட் சிஸ்டம் பார்த்துக்கோம். ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி அப்சல்யூட் கோஆர்டினேட் சிஸ்டம்ன்றது பாயிண்ட் ஃபிக்ஸிங் அ பாயிண்ட் இந்த கிராஃபிக்கல் ஏரியா, இவ்வளவுதான். ஸோ அந்த பாயிண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணி தான் நம்ம ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணலாம், ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணலாம், ஸோ மூவ் பண்ணணும். ஸோ வாட் எவர் என்ன பண்ணாலும் சரி, அந்த இடத்துல போய் அந்த ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணனா வி ஹாவ் டு ஃபிக்ஸ் த பாயிண்ட். ஸோ அந்த பாயிண்ட்டை ஃபிக்ஸ் பண்றதுக்கு இந்த கோஆர்டினேட் சிஸ்டம்ஸ் எல்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகே, அப்சல்யூட் கோஆர்டினேட் சிஸ்டம் ஆல்ரெடி வி டிஸ்கஸ்ட் and we go with the relative rectangular coordinate system. So இந்த relative rectangular coordinate system என்னன்னா, இப்போ absolute coordinate systemக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, absolute coordinate systemல x, y அப்படின்னு கொடுக்கும், கரெக்ட்டுங்களா? So x என்ன, y என்ன, that's it. இப்போ ரிலேட்டிவ் ரெக்டாங்குலர்ல நீங்க அட் அப்படின்னு ஒரு சிம்பிளை யூஸ் பண்ணி நம்ம ஈஸியா போலாம். இப்போ இதுல என்ன அப்படின்னா, இப்போ நான் காட்டுறேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் அதே மாதிரி இதே ரெக்டாங்கிள் தான் நம்ம போட போறோம். ஸோ லைன் நான் கொடுக்குறேன், லைன் கமாண்ட் எல் கொடுத்தா போதும், ஃபுல்லா டைப் பண்ணணும் அவசியம் இல்லை. எல் கொடுத்து என்டர் கொடுக்கணும், ஸ்பெசிஃபை தி ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஓகே, நான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டை அப்சல்யூட்ல கொடுத்தா மாதிரி 0,0லே கொடுப்பேன். ஆமா, 0. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ செகண்ட் பாயிண்ட், இந்த செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வெர்டிகலா, இப்ப நம்ம ஆப்ஜெக்ட் வெர்டிகலா போறோம். இப்படி ஃபர்ஸ்ட் செகண்ட் பாயிண்ட் இங்க, தேர்ட் பாயிண்ட் இங்க, ஃபோர்த் பாயிண்ட் இங்க, இப்படிதான் நம்ம வரப்போறோம். சோ இப்போ வெர்டிகலா போனோம். இப்போ அட்டுன்ற சிம்பிள் நான் யூஸ் பண்றேன். ஷிஃப்ட் அடிச்சு இந்த 2 மேல இருக்கிறது பிரஸ் பண்ணீங்கன்னா அட் கொடுத்த உடனே இது என்ன ஆகும்னா, எந்த பாயிண்டா இருந்தாலும் சரி, நாட் ஓன்லி திஸ் பாயிண்ட், நீங்க எந்த பாயிண்ட்ல கிளிக் பண்ணாலும் அந்த ப்ரீவியஸ் பாயிண்ட்டை ஆரிஜினா கன்சிடர் பண்ணிக்கோம். இமேஜினரியா இப்ப இருக்கக்கூடிய பாயிண்ட் 0,0 அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். இப்போ இது 0,0னா, சோ நம்ம இங்க இருந்து என்ன பண்ணலாம், எக்ஸ்ல என்ன டிஸ்டன்ஸ், ஒய்ல என்ன டிஸ்டன்ஸ் அடிச்சோம்னா போதும். சோ ஃப்ரம் ஹியர் நான் இப்ப எங்க ஒய்ல தான் போதும். சோ எக்ஸை பொறுத்த வரைக்கும் 0 மூமெண்ட் இல்ல, இந்த சைட் போல. ஒய்ல 5 யூனிட்ஸ் மேல போகும். கரெக்டா வந்துச்சா? இப்போ நீங்க இந்த பாயிண்ட் போனோம் அப்படின்னா நம்ம என்ன பண்றீங்க, ஏற்கனவே 5,5 கொடுத்தாதான் இங்க போகும். பட் இப்போ நான் சொன்ன ரிலேட்டிவ் ரெக்டாங்குலர்ல அட்டுன்ற சிம்பலை யூஸ் பண்ணிட்டீங்கன்னா, இப்போ திஸ் பாயிண்ட் பிகம் 0,0 இமேஜினரியா அது இதை 0ன்னு நினைச்சுக்கோங்க. அப்ப இந்த டைரக்ஷன்ல உங்களுக்கு எவ்வளவு போனோம், எக்ஸ்ல போனோமா ஒய்ல போனோம்? எக்ஸ்ல எனக்கு 5 யூனிட் போ, ஒய்ல 0, ஒய்ல எதுவுமே போக தேவையில்லை. புரியுதுங்களா? So relative to the last point, the existing point, the related to the last point. So last point I consider as a 0,0. Again, இப்போ நான் இங்க வரணும். இப்போ நீங்க அட்னு யூஸ் பண்ண உடனே now it become a 0,0. So 0,0 இப்போ நீங்க நல்லா பாத்துக்கோங்க, இந்த இடத்துல டுவர்ட்ஸ் டவுன் வருது. ஸோ விச் மீன்ஸ் இது ஆரிஜினா இருக்கிற பட்சத்துல இது நெகட்டிவ். கரெக்டா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம கொடுக்க வேண்டிய எக்ஸ் என்ன, எக்ஸ்ல நம்ம போகவே இல்லை. ஸோ எக்ஸ்ல 0 யூனிட், ஒய்ல 5 யூனிட். 5 நெகட்டிவா பாசிட்டிவா? இது ஆரிஜினா இருக்கிறதுனால இது நெகட்டிவ். ஸோ -5 கரெக்ட். ஏன்னா -5 பாத்தீங்களா? தென் நான் இந்த பாயிண்ட் போனோம். இப்போ இந்த பாயிண்ட் சொல்லுங்க. ஓகே, இப்போ இந்த பாயிண்ட்க்கு என்ன பண்ண போறோம், லெஃப்ட்ல போனோம். ஸோ இப்போ நீங்க அட்டு போட்ட உடனே இட் பிகம் 0,0. தென் டுவர்ட்ஸ் லெஃப்ட், லெஃப்ட்ல என்ன, ஸோ ஹரிசாண்டலா எக்ஸ் தான். ஸோ எக்ஸ் டுவர்ட்ஸ் லெஃப்ட்ல போறதுனால -5, 0. ஓகே, ஒய்ல எந்த எக்ஸ் கரெக்டா? ஸோ நவ் வி காட் தி ஆப்ஜெக்ட். ஸோ ஆஸ் யூஷுவல் நீங்க அண்ட் ஒய் உள்ளேயே யூஸ் பண்ணலாம். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் சொல்லி தந்த மாதிரி நீங்க க்ளோஸ் கொடுக்கலாம். அப்படி இல்லையா, நமக்கு அந்த பாயிண்ட் தெரியும் 0,0. ஓகே, பட் இந்த மாதிரி நம்ம பண்ணிட்டோம். இப்போ நான் எப்படி வெளில வந்தோம், இன்னொரு தடவை என்டர் பண்ணீங்கன்னா கமெண்ட்ல இருந்து டெர்மினேட் ஆகும். ஓகே, எதுவும் டவுட் இருக்கா? இங்க பாத்தீங்கன்னா இப்ப நான் இந்த ஆப்ஜெக்டை மூவ் பண்ணி ஏற்கனவே போட்டு வச்ச ஆப்ஜெக்ட் மேல வைக்கிறேன். ஏதாவது டிஃபரன்ஸ் தெரியுதா? இல்லை, ஏன்னா அதே ஆப்ஜெக்டை தான் நம்ம கிரியேட் பண்றோம். திரும்பவும் சொல்றேன், அதே ஆப்ஜெக்டை தான் கிரியேட் பண்ணியிருக்கோம், ஒன்லி டிஃப்ரெண்ட் மெத்தட். ஸோ இன்புட் மெத்தட் நம்ம எப்படி கொடுக்குறோம். ஸோ ரிலேட்டிவ் ரெக்டாங்குலர் கன்சிடர் ஆஸ் அ ப்ரீவியஸ் பாயிண்ட் ஆரிஜினா கன்சிடர் பண்ணியிருக்கோம் 0,0. ஸோ அங்க இருந்து நம்ம எவ்வளவு தூரம் முன்னோக்கி போனோன்றது மட்டும் நம்ம இதுல கொடுத்தோம்னா போதும். அப்சல்யூட்ல எக்ஸாக்டா அந்த கோஆர்டினேட் ரெஃபரன்ஸ் டு தி ஆக்சுவல் ஆரிஜின், அந்த ஆரிஜின்ல இருந்து எவ்வளவு தூரத்துல இருக்குது. ஸோ இவ்வளவுதான் இது ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ். மற்றபடி ஆப்ஜெக்ட் கிரியேஷன் எல்லாமே சேம் தான்.
ஸோ இன்னைக்கு இது போதும். நெக்ஸ்ட் கிளாஸ்ல நான் வந்து உங்களுக்கு ரிலேட்டிவ் போலார் கோஆர்டினேட்ஸ் எப்படி போடலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.